ஓம் கருவூர் சித்தப்பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்துக்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாசம் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் பாதகமான பலன்கள் நடக்க போகுது, நம்ம எப்படிலாம் முடிவெடுத்துக்கலாம், எந்தெந்த காலகட்டம் நம்ம எந்தெந்த மாதிரி செயல்களை செய்யலாம், ஒரு திருமணம், ஒரு குழந்தை பாக்கியம், இல்ல ஒரு வீடு கட்ட போறாங்க, இல்ல ஒரு லோனாவது கிடைக்குமா, ஒரு முயற்சி எடுக்க போறோம், இந்த காலகட்டம் இந்த முயற்சியை செய்யலாமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. மாணவர்களுக்கு எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கல்வி அமையும் இப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு. லவ் நான் ப்ரப்போசல் சொல்ல போறேன், இந்த காலகட்டம் சொல்லலாமா, இல்ல என்னுடைய பிரேக்கப் ஆன காதல் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் இதை செய்யுங்க, இந்த காலகட்டம் நீங்க இவங்களை சந்திச்சா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்ற உங்களுக்கு முக்கியமான ஒரு சில செயல்பாடுகளை கோள்களின் நிலையை வைத்து நம்ம சொல்லவிருக்கிறோம். அதனால 12 ராசிக்கும் துல்லியமான பலன்களை தனித்தனி பதிவுகளாக இந்த மாதம் தரப்பட்டிருக்கு. பதிவுக்குள் போகலாம் வாங்க. கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பத்திற்கு இலக்கை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இலக்கு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும், மற்றபடி சுத்தி எது நடந்தாலுமே அது கண்ணுக்கு தெரியக்கூடாது. தொடர் உழைப்ப போடுங்க, கடின உழைப்ப போடுங்க. உங்க உழைப்பு ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்கும். ஏன்னா கால சக்கரத்தின் 10ஆம் இடம் சனி, 11ஆம் இடமும் சேர்ந்தான். அப்ப எப்ப நீங்க அசாத்தியமாக தொழில செய்யறீங்களோ 11 என்ற ஒரு தொடர் லாபத்தை, ஒரு நிலையான லாபத்தை சனி கொடுக்க தவறவே மாட்டார். சனி கொடுத்தால் தடுப்பவர் எவன் சொல்லுவோம்ல, அதற்கு இதுவும் ஒரு காரணம் சொல்லலாம். தொழில நல்ல வளர்ச்சி, பணவரவு, புதிய மாற்றங்கள் நிறைந்த மாதம். ஒரு சிலருக்கு திறமைக்குரிய அங்கீகாரம், பாராட்டும் கிடைக்கும். எப்போ நீங்க உங்க புத்தி, ஆற்றல், அறிவு, திறமை, சாதுரியம், சாமர்த்தியம், அதே போல நெளிவு சுழிவா உங்க திட்டங்களை சிறப்பாக வடிவமைத்து செயல்படும் பொழுது உங்க உழைப்புக்கு மட்டும்தான் பலன். நேரம் நல்லா இருக்கு, நீங்க சும்மா உட்கார்ந்தா பலன் கிடையாது. சொல்லுவாங்கல்ல, காஞ்சிபுரம் போனா காலாட்டிட்டே சாப்பிடலாம்னு ஒரு பழமொழி இருக்கு. நம்ம காஞ்சிபுரம் போய் காலாட்டிட்டு இருந்தா சாப்பிட வருமா? கிடையாது. நெசவு தொழில் செய்பவர்கள் காலை ஆட்டி அந்த தறி நெய்யும் போது ஆட்டும் போது அவங்க உழைப்பு அவங்களுக்கு ஊதியமாக கிடைச்சது. அதை போலதான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம பழமொழிகள் எல்லாம் தப்பா நம்ம அர்த்தம் புரிஞ்சு கொள்வோம். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா புதனும் குருவும் நீங்க ஆறில் அமர்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு முழுமையான பலனை அவங்க தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுடைய முயற்சி போலன்னா அங்க பலன் கிடையாது. அப்ப உழைப்பு மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு உயர்வு தரும். நான் இவ்வளவு உழைப்பு போட்டேன், இவ்வளவு முயற்சி போட்டேன், நான் எனக்கு நினைச்சா மாதிரி எதுவும் நடக்கலன்னு அங்கலாய்க்காதீங்க. இப்ப நீங்க முயற்சி போட்டீங்கன்னா இப்ப பலன் கிடைப்பது உங்களுக்கு மினிமமா தெரிஞ்சாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய இலக்கு மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும். எப்படி குதிரைக்கு கடிவாளம் கட்டுச்சோ அந்த மாதிரி கும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க 7 ஜன்ல, இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல, எல்லாமே கொடுத்தாச்சு. அப்ப இனிமே நீங்க மனம் தளராமல் உழைக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள், லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆர்குமெண்ட் வேண்டாம், ரொம்ப பொறுமையா கடந்து வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா சுக்கரன் கேது இணைவு இருக்கிறதுனால வீட்டுல வெளில எல்லா இடத்துலயும் உறவுகள் கிட்ட, குடும்ப உறவுகள் கிட்ட, மேலதிகாரிகள் கிட்ட எல்லாம் புன்முறலோட கடந்து வந்துருங்க. உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது நடக்குதா சிவசிவான்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம கோபம் நிறைய வரும். ஏன்னா உண்மைக்கு மாறா ஏதாவது நடக்கும்போது. ஏன்னா கும்பம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதனால குடும்பத்திலயும் சரி எதுவும் சரி கண்ணுக்கு நேரம் எது நடந்தாலும் கண்மூடி செய்மூடி வாய்மொழி வரும்போது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எதுல கவனமா இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வரவு செலவு சீரா இருந்தாலும் திட்டமிட்டு செலவு பயன்படுனா உங்களால சிறப்பா செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். மாணவர்கள் உங்கள் முயற்சி என்ன பண்றீங்க அதற்கான பலன் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. ஆரோக்கியம் ராக ராசியில இருக்கிறதுனால ஓவர் திங்கிங் வேண்டாம். ஓவர் திங்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடற்சோர்வு, மனசோர்வு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லியாச்சு. நிறைய ஒரு விளையாட்டுலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு நடைப்பயிற்சியோ உங்களை நீங்க செலுத்திக்கோங்க. அப்ப நீங்க செய்யும் போது உங்களுக்கு நிறைவுல நல்ல தூக்கம் வரும். அப்பதான் தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் வராது அப்படின்னு சொல்லியாச்சு. குடும்ப உறவுகள்ல, கணவன் மனைவில, ரிலேஷன்ஷிப்ல, உங்களுடைய அணுகுமுறையில நீங்க எப்போ நீங்க பெரிய பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் சொந்த பந்தம்,
குடும்ப உறவு, பசங்க, வீட்டுக்காரு இவங்களாம் நம்மளுக்கு அனுசரணையா இல்லையே என்ற எதிர்பார்ப்பு எதுவும் வச்சுக்காதீங்க. உங்க கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பாராதீங்க. நான் இந்த மாதிரி அதான் சொல்றேன். 1 வயசு குழந்தையானாலும் 90 வயசு குழந்தையானாலும் அக்கம் பக்கம் சுத்தி நடக்கிறத பெருசா உங்க மைண்டுக்கு ஏத்துக்காதீங்க. உங்களுடைய இலக்கு என்ன, உங்க வாழ்க்கையின் பாதை என்ன, இதை வந்து தீர்மானிச்சு அதன் வழியே பயணிங்க. ஏன்னா சனி உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொண்டிருப்பார். அப்ப இந்த மாதம் உழைப்பே உங்க உயிருக்கு வழி. அதே போல முயற்சி செய்ய செய்ய என்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. இறைவனே கொடுக்காட்டி கூட தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த குளித்தரும். நிறைய உங்களுக்கு உதாரணங்களை இங்க வந்து சுட்டி காட்டி கொண்டிருக்கிறேன். ஏன்னா கும்பம் வெற்றி அடையக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது. கும்பராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்